கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை வேளை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை யோவான் 14:27. சமானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏசப்பா போகும்போது எவ்வளோ காரியத்தை வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், சமாதானத்தை வைத்து போகிறேன். அவர் போகும்போது சமாதானத்தை கொடுத்துட்டு போகிறார். உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுக்குற சமாதானம் நிலையானது, நிரந்தரமானது, அது அற்புதமானது, அது அதிசயமானது. ஏன்னா இன்றைக்கி ஒரு குடும்பம் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், ஒற்றுமையாக சமாதானமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். சமாதானம் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதுக்கு தான் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக சமாதானத்தை கொடுக்குறார், சுகத்துக்கு முன்பாக சமாதானத்தை கொடுக்குறார். சமாதானம் இருந்தால் தான் சுகம் வரும். ஏன்னா உன் ஆத்மா வாழ்வு போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆத்மா சமாதானம் இருந்தால் சுகம் வந்துடும். அப்போ குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருக்கீங்களா, ஒற்றுமையாக ஒரு மனதோடு சமாதானமாக வாழுங்க. பிரிவினையோடு வாழக்கூடாது, சமாதான குலைச்சோடு வாழக்கூடாது. கூடிய மட்டும் எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருங்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசல் மத்தியில் வந்து முதல் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார். கலங்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, கவலைப்படாதீங்க, சமாதானமாக இருங்க அப்படிங்கிறார். அப்போ இன்றைக்கி குடும்பத்தில் சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சமாதானத்தை அன்பை கொண்டு வருகிறது, அந்த சமாதானம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது, அந்த சமாதானம் தான் விட்டு கொடுக்குற மனப்பான்மையை கொண்டு வருகிறது, அந்த சமாதானம் தான் தாழ்மையை கொண்டு வருகிறது, அந்த சமாதானம் தான் நம்மளை பரலத்துக்கு கொண்டு போகுது, அந்த சமாதானம் தான் ஒரு மனதை கொண்டு வருகிறது. அந்த ஒரு மனது சமாதானமாக இருக்கும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் அங்கே நான் ஜீவனையும் கட்டளை இடுவேன் அப்படிங்கிறார். அப்போ நான் சமாதானம் இருக்கிற இடத்துல, அன்பு இருக்கிற இடத்துல, ஒரு மனது இருக்கிற இடத்துல நான் கேட்காமலே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நான் கட்டளை இடுவேன்னு சொல்லி என் தேவன் வாக்கு பண்ணுகிறார். அதனால் கூடிய மட்டும் எல்லார் இடத்துலையும் சமாதானம் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்த ஒரு இடத்துல சமாதானம் இல்லை, தாய் தாப்பண்ட சமாதானம் இல்லை, உறவினர்கள் சமாதானம் இல்லை, அக்கம் பக்கத்தில் சமாதானம் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசிக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை படிக்கிறார்கள், பைபிளில் படிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஜெபிச்சும் ஒருத்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, ஒருத்தரை பற்றி ஒரு குற்றம் சொல்கிறாங்க. அப்போ சத்தியத்தை அறிந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் குறைய இருக்குமானால் அந்த குறையை மன்னித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி என் தகப்பன் இயேசுவானவர் சொல்கிறார் அல்லவா, மார்க்கில் 11ஆம் அதிகாரத்தில். அதனால் இந்த நாளிலே ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், பலம் வேணும்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், சமாதானமாய் வாழ்கிறோமா, எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக வாழ்கிறோமா, எல்லா இடத்துலையும் ஒரு மனம் வாழ்கிறோம் என்பதை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்வோம், ஏசப்பட்ட ஆசீர்வாதங்களை கேட்போம், நாம் ஜெபிப்போம். தகப்பன இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். சமானத்தை விட்டு செல்ல என்று சொன்னவரை ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சமானமே வாழ கிருபை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.